ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாகராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட அப்பாச்சி RTR 164 7வது சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 5000 அரௌண்ட் கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். அதனால் இப்போ ஆயில் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறேன். பாருங்க, சின்னதாக இதுதான் பண்ணேன், அதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. சைடில் எங்கேயும் போடாமல் நேராக வெளில வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த அளவுக்கு தான் இருக்குது, சரிங்களா? இப்போ ஆயில் டாப்அப் பண்ணிவிட்டு, அதாவது வண்டி சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ ஆயில் வந்து போடுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த ஆயில் சிந்தட்டிக் ஆயில் ட்ரூ 4, சரிங்களா? இந்த ஆயில் வந்து 5000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு தகுதி இல்லை, 3500 3000 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் இந்த ஆயில் கையில் பட்டுச்சுன்னா இந்த தேங்காய் பட்ட மாதிரி அப்படியே பிசுன்னு இருக்குது. இது வந்து நீர்த்து போனால் மட்டும்தான் இந்த ஆயில் வந்து ப்ராப்ளம் வந்து ஆகும். அதே மாதிரி பிளாக் கலர்லேயும் இல்லை. நீங்கள் நான் எடுக்கும்போது பார்த்தீங்களா, பிளாக் கலரில் இல்லை, லைட்டாக ப்ரௌனிஷாக தான் இருந்துச்சு. ரொம்ப பிளாக் அடிச்சிருந்தால் மட்டும்தான் வண்டியில் வந்து ஆயில் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். வண்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இக்னிஷன் வந்து நான் எப்போ கொடுத்தாலும் நான் எவ்வளோ நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். 8:35 ஆகுதா? 8:35. முதல்ல நியூட்ரல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த இடம் தெரியுதுல்ல, இப்போ ஒரு 2100 RPM அந்த மாதிரி இருக்குது. இப்போ எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பாருங்கள். அப்படியே சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது இந்த 2 கிட்ட வந்துடும். இந்த பிளிங்க் ஆகுதில்ல, இந்த பிளிங்க் வந்து ஆகாது இந்த இடத்துல. நீங்கள் எந்த வண்டினாலும் சரி, டிவிஎஸ் அப்பாச்சி அப்படின்ற மாதிரி இல்லை, இக்னிஷன், இந்த ஃபியூல் டைப் இக்னிஷன் அந்த மாதிரி வண்டி எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஓட விட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டிகிரி அந்த மூவ் வந்து பண்ணணும். பாருங்கள், இன்னும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கா. இந்த மாதிரி நல்லா ஓட விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும், சரிங்களா? இந்த லெவலில் இருந்து சர்க்குலேஷன் மூலமாக இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே மேலே கீழே எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். இங்கே இருக்கும் போதே எடுத்தோன்னு மூவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதுலாம் இந்த இடத்துல வந்து லேட்டாக சின்னதாக ஒரு ஆட்டோமேட்டிக் பாம்பு மாதிரி செயல்படும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ண உடனே அந்த ஃபயர் ஆகுதில்ல, அதனால் இந்த இடம் எல்லாம் நல்லா ஹீட் ஆகும், பயங்கரமாக ஹீட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களோட இன்ஜின் லைஃப் வந்து வராது. அதனால் இங்கே இருக்க ஆயில் வந்து உள்ளே சர்க்குலேஷன் ஆகிறது வரைக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியை வந்து எடுங்க. அப்போ தான் இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், வண்டியும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பக்காவாக இருக்கும். பாருங்கள், என்னோடய வெஹிக்கிள் 2 வருஷம் முடியுது. ஏப்ரல் மாதம் தான் வண்டி வந்து வாங்கினேன். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 1, 2 வருஷம் ஃபுல்லாக முடியுது. என்னமோ புது வண்டி மாதிரியே தான் இருக்குது. ஆக்சுவலாக அங்கங்கே சின்னதாக டேர்ட்டி ஆனாலும் அதர்வைஸ் புது வண்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 1750 RPM அந்த இதிலே தான் இருக்குது. பாருங்கள், லைட்டாக ஒரு பிளிங்க்கு கூட ஆகலை. இந்த மாதிரி டைமில் தான் எடுக்கணும் வண்டியை. அப்புறம் எப்போ எடுத்தாலும் இந்த இடத்துல ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதேமாரி பேக்லேயும் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் வந்து அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டேன். இப்போ போய்ட்டு என்னோடய 7வது சர்வீஸ் விடும்போது என்னோடய 5வது சர்வீஸ் வந்து நான் வந்து பெய்டு சர்வீஸாக விட்டேன். அதோட டீட்டெயிலையும் வந்து சொல்கிறேன். எதனால் 5வது சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தானே ப்ரோ, எதனால் பெய்டு சர்வீஸ் விட்டிங்க அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய 6வது சர்வீஸு AMC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பார்ட்ஸுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் ஆகும் ப்ரோ, ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களோட வெஹிக்கிள் சார்ஜஸ் வந்து இந்த ஜென்ரல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுற பாருங்க பில்லில். இந்த ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்ற 899 சம்திங் அந்த காசு வந்து கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க AMC போட்டிங்க அப்படின்னா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 3068 ரூபா செலவு பண்ணி ஒரு வாட்டி நான் வந்து போட்டேன். நான் அது போடும் போதே என்னென்ன பார்ட்ஸ்லாம் மாற்றிருந்தேன் அப்படின்னா, ஃபில்டர் மாற்றிருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருந்தேன், வேறு அவ்வளோதான் 2 பார்ட்டு தான் மாற்றிருந்தேன். அதுக்கப்புறம் ஆயில், அதுலேயும் வந்து பார்ட்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நம்மளுக்கு இது வந்து கட் ஆயிருந்துச்சு, ப்ரைஸ் கட் வந்து ஆயிருந்துச்சு. இதெல்லாம் லாபம் தான் கண்டிப்பாக AMC பொறுத்த வரைக்கும். AMC வந்து
நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வாட்டி எவ்வளோ வந்து ப்ரைஸ் கட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லாங் வீடியோ போடலாம் ஏஎம்சி பற்றி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானில் இருந்தேன். அதனால தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த 6வது சர்வீஸ் வீடியோ வந்து போடல. நான் ஏஎம்சின்னு சொன்னேன்னா எவ்வளோ கட் ஆகும் என்ன இது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய 7வது சர்வீஸு. முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நான் 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 சர்வீஸ் வந்து இந்த அண்ணா அருள் ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த டிவிஎஸ் எம்ஜியில் தான் நான் வந்து சர்வீஸ் வந்து விட்டுருந்தேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இதுக்கு மேலேயும் ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்றத நம்புறதுக்கு காரணம் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே. அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுருவேன். வண்டி வாங்கினது காரணமாக அவர் தான் இப்போ இதோ நிற்கிறாரு பாருங்க, கொஞ்சம் குள்ளமாக நிற்கிறாரா, முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இந்த இடம் தான் கைஸ், நல்ல சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து இது பார்க்கல அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இன்ஜின் சைடில் ஸ்பார்க் ப்ளக் சைட்லேயும் வந்து எனக்கு வந்து லீக்கேஜ் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு ரப்பர் ஓரிங் வரும் இந்த சைடில், இதுலேயும் வந்து எனக்கு லீக்கேஜ் வந்து ஆச்சு. அது எல்லாமே ரப்பர் ஓரிங்கை மாற்றாமையே எனக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க, கிளியர் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுவும் ஸ்பார்க் ப்ளக்கையும் வந்து லைட்டாக ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஓரிங் மாதிரி ரப்பர் ஓரிங் மாதிரி இருக்குமா, அதையும் வந்து போட்டு அதையும் கிளியர் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, ஜென்யூனாக ரெடி பண்ணி தராங்க வண்டி. இங்கே தான் வண்டியை வாங்கவும் செஞ்சேன். இது வரைக்கும் நான் ஊருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து எனக்கு வந்து வந்ததே கிடையாது. இடையில வந்து நிற்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அது அந்த மாதிரி ப்ராப்ளம் அது அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரச்சனையே வந்ததே கிடையாது. நல்லா சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய ஏரியாவில் நிறைய கோளாறுங்கள்லாம் கொடுக்கலாம், எப்படி சொல்கிறது, நிறைய கமெண்டில் கதறீங்க, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அங்கே சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இது வந்து 5வது சர்வீஸ், பெய்டு சர்வீஸ் வந்து பண்ணேன். எதனால அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வண்டி வாங்கினா ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே நீங்கள் வந்து அந்த 5 ஃப்ரீ சர்வீஸும் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தான் பண்ணணும். இது வந்து 5000 கிலோமீட்டர் ஓட்டலான்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து 3000 3500 கிலோமீட்டர்லாம் அது இவரெலாம் சொல்கிறார், 3000லேருந்து 3500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கிடையாது. நான் வந்து 4000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். இப்போ வந்து 5000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. 22,267 மைனஸ் இது வந்து 17,352 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. 22,267 சரிங்களா, 22,267 மைனஸ் 17,352 17,352 எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு? 4,915 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்கு. இப்போ தான் நான் வந்து சர்வீஸே வந்து பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து இப்போ தான் எடுக்க போகிறேன். ஃப்ளஸ்ஸு ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு வந்து மாற்றிருக்கேன். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா 1,732 ரூபா ஆயிருக்கு. இப்போ ஏஎம்சி போட்டதுனால எவ்வளோ லாபம்ன்ற வந்து சொல்கிற பாருங்க. 2,768 ரூபா வந்து ஆயிருந்துச்சு 5வது பெய்டு சர்வீஸில். இதில் வந்து பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்த முறை பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த 1,732 ரூபாயும் குறையும். இப்போ ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த பாக்ஸ் அளவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. ஆயிலோட லெவலு 1200 ml வந்து ஊற்றிருக்காங்க. ஊற்றினதுக்கப்புறமும் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது கரெக்டாக. இந்த பாக்ஸ் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா இன்னொரு வாட்டி வேணாலும் தொடச்சி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் இருக்குது ஆயில். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த பாக்ஸ் அளவு, ஃபுல் பாக்ஸ் அளவு இருக்குது, இந்த அளவில் இருக்குது ஆயில். நான் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த லெவலில் இருந்துச்சு சரிங்களா. இப்போ இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது 1200 ml எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? பாதிக்கு பாதி தான் குறைஞ்சிருக்கு. இந்த நீடில் வந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம டைட் பண்ணிருப்போமா, 1200 mlன்றது பாருங்கள். அப்போ இவ்வளோ தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது இந்த லெவலில் கூட இல்லை, இந்த லெவலில் தான் இருக்குது.
மொத்தமாகவே ஆயில். இவ்வளோ பெரிய இன்ஜினு, இவ்வளோ பெருசாக அது இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாகவே ஆயில் கீழே. இப்போ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீர் வரைக்கும் போட்டேன். அப்படியே கீரை மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வண்டியில் ஆயில் அந்த நீடில் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகிருக்கு. இந்த நீடில் ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்தீங்களா, நான் கை வைக்கிற இடம்லாம் இருக்குது ஆயில். இந்த மூடி ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகிருக்கு. சரிங்களா, இவ்வளோ கீழே இருக்குது, எங்கடா ஆயில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. அதர்வைஸ் எல்லா வண்டிலையும் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கட்டிங் பிளேடை வச்சு இவ்வளோ தான் முடிஞ்சுது. ரொம்பலாம் டைட் பண்ணிங்கன்னா இது த்ரெட்டு உடஞ்சி உள்ளே உட்காந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய வேலையை இழுத்துரும். கைஸ், என்னோடய வண்டியில் வாட்டர் சர்வீஸ் வந்து அவங்க பண்ணவே இல்லை. வாட்டர் சர்வீஸ் வந்து அடுத்த டியூ, அது அவங்களோட வாட்டர் பம்ப் ஏதோ வந்து ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சர்வீஸ் சென்டரில். அவங்க வந்து என்றைக்கு ரெடி பண்ணாங்களோ அன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நம்ம போய்ட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அதர்வைஸ் வண்டி வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது. இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் செயின் லூப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்றத வந்து பாருங்கள். செயின் லூப் வந்து நான் அடிக்க வேணும்னு சொல்லிட்டேன். இது வந்து ஓரிங் டைப் தான். இந்த செயின் வந்து ஓரிங் டைப்பு. இந்த இதை நான் க்ளீனும் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் செயின் லூப்பும் அடிக்க மாட்டேன். செயின் லூப் இது வரைக்கும் எப்போ ஒரு 2000 கிலோமீட்டர் செயின் லூப் ஒரு மியூட்டுவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக ரோட்டில் தண்ணி இருந்துச்சுனாலும் உடனே அந்த மூட்டல் வந்து போயிடும். அதனால் நான் வந்து எனக்கு அடிக்கிறது பிடிக்கல. அப்புறம் நிறைய இடத்துல வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து மட்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும், ஆயிலாக வந்து மட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எனக்கு வந்து அந்த ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் இதையும் வந்து பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்குமே சென்டரில் ஒரு ரப்பர் ஓரிங் வந்து இருக்கும். இந்த ஓரிங்கே போயிடுச்சு என்னோட இதில். இது வந்து சீட்டிங் பொசிஷன் பாருங்களா, கரெக்டாக உட்காந்துருக்கா செயினில். அன்னிவனாக தானே உட்காந்துட்டுருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இந்த இடம்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செயினை மாற்றணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, என்ன எவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா செயினுங்கிறது இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் லெவல் முட்டுற லெவலில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லிப் ஆகும் எங்கேயாவது. இப்போ நம்ம லாங் ரைடெலாம் போகிறோன்னா இதை வந்து கம்பல்சரி மாற்றி ஆகணும். இது நம்ம லாங் ரைடு வந்து போகல, சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டுறோம் அப்படின்றதுனால நான் பாட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இதே நான் லாங் ரைடு போகிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வந்து உடைய மாட்டேன். ஏன்னா லாங் ரைடு கம்ஃபர்ட் வந்து எங்கேயாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, எங்கேயாவது நின்றுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லாங் ரைடு போனால் மட்டும் நான் மாற்றிடுவேன். நார்மலாக நான் இப்போ வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் இதெல்லாம் நான் வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. செயினோட சவுண்டு பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி சலன்னு கேட்குதுல்ல. இது வந்து நான் செயின் புதுசாக மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரியே தான் கேட்கும். ஏன்னா இது மேலெல்லாம் வராசுதில்ல, அதனால் அந்த மாதிரி தான் கேட்கும். இந்த செயின் வந்து நல்லா தேஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த டீத்தும் வந்து நல்லாவே தேஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடும். அதுக்கப்புறமா நான் வந்து மாற்றுவேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்றது. மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டேன், ஜிடிடி வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிடிடி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைலேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல நிறைய காரு ஓட்டுறவங்கலாம் பண்ணுவாங்க, இந்த கிளச்சு பிடிச்சி ஓட்டுவாங்க. அந்தமாரி கிளச்சு பிடிச்சி ஓட்டுனா என்னென்னலாம் ட்ராபேக் இருக்குது, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த வண்டியில். டுவல் சேனல் ஏபிஎஸ் வண்டியில் கிளச்சு பிடிச்சி ஓட்டினா உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜஸ்ட் நகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.